திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்து எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. ஆமலை மன்னா ஏகம்பத்ர எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் சொற்பொழிவாக ஆற்றி வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. நால்வர் துதியோடு நிகழ்ச்சியை துவங்குவோம். அம்மா வாங்கம்மா. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். வந்திருக்க அடியார்கள் அனைவர்களையும் வணங்கி, சிகாரம் சைவ நெறி குழுவில் இருக்கும் அடியார்களையும் வணங்கி, நம்ம இன்னைக்கு திருவுந்தியார்ல பார்க்க போறோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஷி குருவே நம. குரு ஏவ பரபிரம்மா குரு ஏவ பரகாமோ குரு ஏவ பராயணம் தஸ்மஸ்ரீ குருவே நம. சிவாயனம். மணிவாசகரின் திருவடிகளை வணங்கி, என் குருநாதரை வணங்கி, இன்னைக்கு திருவந்தியார்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 16 பாடல்களோட பார்த்திருந்தோம். இன்னைக்கு பார்க்க போறோம். அன்னைக்கு ஏதோ ஒரு பாட்டு விட்டுட்டேன்னு சொன்னீங்க, அதை ஞாபகப்படுத்தினா கூட அதை இப்ப நம்ம சிந்திக்கலாம். பாலகனார்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தீபரு குமரன் தன் தாதைக்கே உந்தீபரங்கிற புலிக்கால் முனிவருடைய மகனாகிய அந்த உபமன்ய முனிவருக்காக பார்க்கடலையே வரவழைத்து தந்தவருங்கிறார். அவரு குமர பெருமானுடைய தந்தை இல்லையா? சொல்லுவாங்கல்ல, பிள்ளைய பெற்றவங்களுக்கு தானே பிள்ளையோட அருமை தெரியுங்கிற மாதிரி பழமொழி இல்லையா? அதனால வசிஷ்டரோட ஆசிரமத்துல காமதேனோட பால குறைவர உண்டு வளர்ந்த அந்த உபமன்யராகிய குழந்தை, அதாவது விட்டுட்டு போன குழந்தை அழுகுது. ஒரு நாள் வெளியில விட்டுட்டு போயிடுறாரு. அது பாலுக்கு அழுதுன்னு எம்பெருமான் அதோட பசியை தீர்க்கும் பொருட்டு பார்க்கடலே வரவழைச்சு கொடுத்தாராம். இது புராணங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட எம்பெருமானின் புகழை நினைத்து பாடுவோங்கிறார். அதாவது குழந்தைக்காக பார்க்கடலை தந்து அந்த கருணை கடலை வணங்குவோங்கிறார். சூரனை அழித்து தேவர்களை விடுவித்த அந்த முருகப்பெருமானின் தந்தையாக சிவபெருமானை இங்க ஞாபகப்படுத்துறாரு நமக்கு. தச்சன் நடத்தின யாகத்துக்கு போனதுனால தேவர்கள்லாம் சூரியனோட கொடுமைக்கு ஆளாயாகி சிறையில வாடினாங்க. இருந்தாலும் முருகப்பெருமானை தோன்ற செய்து அந்த தீவினைகளுக்கெல்லாம் முடிவு கட்டியவன். எல்லா தீவினைகளுக்கும் முடிவு காலம் உண்டுங்கிறத இந்த பாட்டுல சொல்றார். அப்பேற்பட்ட எம்பெருமானின் அந்த பார்க்கடலை தந்த அருள்மிகு கோலச்சடைன்னு அழகான சடையுடைய எம்பெருமானின் பெயரை சொல்லி உந்தி பெற அப்படின்னு சொல்றோம். அடுத்த பாடல் நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பெற உயிரால் அறிந்ததென்று உந்தி பெற. தாமர பூவில் அமர்ந்திருக்க பிரம்மா அடுக்கிறார். ஒல்லை அறிந்ததென்று உந்தி பெறங்கிறார். அதாவது பிரம்மா வீரபத்திரரை பார்த்து எள்ளி நகையடுனார். எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு மட்டும், எனக்கும் 5 தலை இருக்குங்கிற மாதிரி. அதாவது ஏளனமா சிரிச்சதுனால வீரபத்திரர் தன்னோட நகத்தாலே ஒரு அந்த தலையை கிள்ளிட்டார். அத சொல்றதா இங்க சொல்றாரு. அந்த நகத்தால் கிள்ளி இதை சொல்லி உந்தி பெறங்கிற அந்த பிரம்மாவோட அந்த ஆணவ மிகுந்த அந்த தலையை தன்னோட நகத்தின கிள்ளுன
சம்பவத்தை 2-3 இடங்கள்ல நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு மணிவாசகர். அதாவது படைப்பு தொழில உடையவன் இந்த பிரம்மா. உலக உயிர்களை எல்லாம் படைக்கக்கூடியவனுக்கு அவன் தலையை அவனால இதுவரைக்கும் என்ன படைச்சிக்க முடியலையா? அதான் சொல்றாரு. நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய உயர்வுக்கு உதவியா இருந்தவங்கள மறக்க கூடாது. அதுதான் இங்க சொல்லாம சொல்றார். அடுத்து, தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பெற 20ம் இற்றதென்று உந்தி பெற. இங்க ராவணன் சொல்ற. ராவணன் தன்னோட புஷ்ப விமானத்துல போகும்போது அது இடைஞ்சலா இருக்கு இந்த கைலை மலைன்னு சொல்லிட்டு அதை பெயர்த்து வேற இடத்துல வச்சிடலான்னு நினைக்கிறான். தேர்ப்பாகன் எச்சரிக்கிறான், அது எம்பெருமான் இருக்கக்கூடிய மலை, நீ இதை தொடாதேன்னு. இதை சின்ன மலையை என்னால பண்ண முடியாதா, உலகத்தை வென்று ஜெயிச்சவன் சொல்லிட்டு ரொம்ப வெளிவா பேசி அந்த மலையை எடுத்து கையில தான் வைக்கிறான். கையை வச்சு தூக்க முயற்சி பண்றான், முடியல. 10 தலைகளும் 20 தோள்களும் நசுங்க மாதிரி பெருவிரல் நுனி கொண்டுதான் லேசா அமுக்கினாராம். வேகமா அமைக்கிறதா என்ன நிலையா இருக்கும். அப்படி அவனுடைய அந்த கட்டை விரலை ஊன்றி அவனது தோள்களை நெறித்தவன்னு சொல்ற. அப்பேற்பட்ட அந்த பெருமானின் புகழை பாடி நம்ம அதாவது உந்திப்பறன்னு அந்த பொருள்ல, அதாவது இந்த குழந்தைங்க உட்காந்து எந்திரிச்சு விளையாடுறதுல அது சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த எம்பிரானின் வீரத்தன்மையை நினைத்து புகழ்ந்து பாடி உந்திப்பறங்க. அடுத்து, ஏகாசமிட்டு இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெறுங்கிற. ஏகாசம்னா மேலாடை அணிந்துள்ள அந்த முனிவர்கள் அந்த கதிரவனை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கதிரவனால எந்த தொல்லையும் வராம இருக்கிற மாதிரி அவன் இறைவன் காப்பாற்றக்கூடியவருங்கிறார். அந்த இருடிகள்னு சொல்லுவாங்க அந்த முனிவர்களை. வெப்பத்துக்கு பயந்து உடம்புல போர்வை போத்தி செல்லக்கூடியவர். அப்படி ஆகாயத்துல அழிந்து போகாமல் அவர்களை காக்கக்கூடியவன் எம்பெருமான்கிறார். அப்ப ஆகாயத்துல மட்டும் இல்ல, ஆகாயத்துக்கு அப்பாலும் காக்கக்கூடியவனாதான் அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெறங்கிறார். சூரிய மண்டலம் தாண்டி உள்ள அங்க இருக்கிற கூடியவர்களுக்கும் காவலாக உள்ளவன் எம்பெருமான்ங்கிறது ரொம்ப அருமையா சொல்றார். நம்மை காப்பாற்றக்கூடிய எம்பெருமான், நாம அவனை மறந்துடுறோம். அந்த சுகபோகங்கள்ல மூழ்கி போய் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறோம். அப்படி அதெல்லாம் விட்டுட்டு இறைவன் திருவடியை தியானித்து உணர வேண்டும், உயர வேண்டும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த இந்த பாடல் திரு உந்தியார். அடுத்து திரு தோநோக்கம்னு பாடல். திருச்சாளல் மகளிர் வட்டமா நின்று தோலை வீசி உந்தி உந்தி பறக்கக்கூடிய விளையாட்டு நம்ம பார்த்தோம். இது தோல் வீச்சுன்னு பேர் இருந்தாலும் உண்மையில இது கைகளை வீசி ஆடக்கூடிய ஆட்டம் தான். நாட்டிய சாத்திரத்துல கூட கைகளை வீசி இது நிறைய சிங்கார முத்திரைகள்லாம் வைப்பாங்க, 10 வகை செயல்பாடுகள்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இதுவும் எம்பெருமானே சொல்லியிருப்பார்ல, நாவுக்கரசர் என் தோல் வீசி நின்றாடும் பிறான்னு. அதேதான் இங்கே. இப்ப இதை பார்ப்போம். பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்தேர் முகக்க ஊறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம்ங்கிற. பேய்தேர் அப்படிங்கிறது காணல் நீர். இங்க பல சமயங்கள்ல இந்த காணல் நீர் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு மலர்கள் நிறைந்து ஒரு குளத்துல இருக்கிற தண்ணி போல அழகா காட்சி தரும். அது தண்ணியை மோகணும்னு நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை. கிட்டக்க போனா அது இருக்காது. இந்த அறியாமையில தான் சொல்றாரு, என்னை நீக்கி தில்லை கூத்தரே உன்னுடைய திருவடியை அடையணும்னு நாங்க நினைக்கிறோம். அதை நினைத்து நீங்கள்லாம் தோல் நோக்கம் ஆடுவோங்கிற. அந்த காணல் நீரை பார்க்கக்கூடியவங்க அதை உண்மைன்னு நம்புறாங்க. அதை தெரிஞ்சிருந்தாலும் அதை பார்க்கும்போது இது மெய்யானதுங்கிற எண்ணம் பலருடைய மனசுல தோன்றும். இது முக்கியமான ஒரு கருத்தை இதுல உள்வாங்கி சொல்றேன். தண்ணீர் இருக்கிறதா நினைச்சு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அது தண்ணி இல்லைன்னு நமக்கு தெரிய வரும். இல்லைன்னு தெரிஞ்சுக்க இவ்வளவு முயற்சியும் காலதாமமும் ஆயிடுச்சு. இந்த ஓமையை மணிவாச பெருமான் சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பொறி புல இன்பங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அது நிலை இல்லாது பொய்யானது மன நிறைவை அளிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீண்ட காலம் ஆயிடுது. அம்மா அப்பா புள்ள குட்டி சொத்து சுகம் வீடு வாசக்காரு மனை இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஒண்ணு இருக்கு.
இதெல்லாம் பொய், மெய்யன்று, பொய்யான வாழ்க்கை. இதெல்லாம் இந்த நிலைக்கு அந்த மன தெளிவு ஏற்படுவதற்கு ரொம்ப காலமாகும், வயதும் ஆயிடும். அப்ப திரும்ப வேற வழியில மாறி போறதுக்கு வாய்ப்போ துணிவோ எல்லாருக்குமே ஏற்படாது. காணல் நீரை பற்றி படித்தும் கேட்டு இருந்தாங்க கூட அதை பார்க்கிற ஒருத்தருடைய அறிவை மைக்க தன்பால் இழுக்கக்கூடியது காணல் நீர். அது மாதிரிதான் இந்த பொறி புலன்கள், அதாவது அந்த இன்பங்கள்லாம் நிலை இல்லாதவை, பொய்யானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை விட்டு மீள முடியாது, இயலாத காரியங்கிற. இறைவனுடைய திருவருள் ஒருத்தருக்கு இருந்தாலொழிய இந்த மாயையிலிருந்து நீங்க முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா இவருடைய வாழ்க்கை எப்படி அமைச்சர் வாழ்க்கை, அதற்கேற்ப சுகபோகங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும். அப்பேற்பட்ட எம்பெருமானை அவரை எம்பெருமான் என்ன செஞ்சாரு, ஒரே நிமிஷத்துல மாத்திட்டார். குருநாதர் வடிவு ஒரே வினாடியில அதை திருப்பினத்தான் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாங்கிறார். அப்ப அம்பல கூத்தா உன் சேவடி கூடுவனும் இறைவனை நிறுத்தி அவரோட நேரடியா உரையாடுற மாதிரி அவர் பேசுறார். அதாவது பொய் பொருள்களை மெய்ப்பொருளாக கருதி அதன் பின்னால் ஓடுவது அறியாமை. காணல் நீரை தேடி அலைந்து போற கதை தான் இது. இந்த அறியாமையை தான் சிவபெருமான் அறவே ஒழிச்சிட்டாருன்னு மணிவாசர் இந்த பாட்டுல நமக்கு அறிவுறுத்துறார். என்றும் பிறந்தும் இறந்தும் ஆளாமே ஆண்டு கொண்டான், கன்றால் விளவெறிந்தான் பிரம்மன் காண்பரிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலிலே தோல் நோக்கம் ஆடோம்ங்கிற. என்றும் பிறந்து இறந்து ஆளாமேங்கிற. அதாவது கன்றால் விளவெறிந்தான்னு சொல்றதுன்னா கண்ணனோட பெருமையை அதுல ஒரு இடத்துல சொல்றேன். கண்ணன் ஆயர்பாடியில நந்தகோபார் மனையில யசோதையோட மகனா வளர்ற. இத அறிந்த கம்சன் 2 ராட்சசர்களை ஏவி கண்ணனை கொல்றதுக்கு அனுப்புறான். ஒருத்தன் விளாமரமாகவும் இன்னொருத்தன் கன்றுக்குட்டியாவும் வந்திருந்தாங்க. 2 பேருமா வந்து மறைஞ்சு கொல்றதுக்கு. கண்ணன் தருணம் பார்த்து கன்றை எடுத்து விளாம்பல மரத்தின் மேல எறிகிறான். கன்றும் இறந்தது, விளாமரமும் விழுந்தது. இதைத்தான் சொல்றது, கன்றார் விளவெறிந்தான் பிரம்மன் காண்பரிய குன்றா சீர்தில்லைங்கிற. இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில சுக்கிக்கிட்ட நாம அந்த சுழற்சியில மாறி மாறி பிறந்து இறந்து சுழன்றுகிட்டே இருப்போம், அப்படி சக்கரம் மாதிரி. அதுல இருந்து நம்மை காப்பதற்கு யார் வருவா? ஆண்டவன் தான் வர முடியும். அதுவும் என்ன சொல்றாரு, கன்றால் விளவெறிந்த கண்ணனும் நான்முகனும் அடிமூடி தேடி சென்று காண முடியாமல் திரும்பி விடுமாறு ஓங்கிய தில்லை கூத்தன்கிறார். அவனுடைய புகழை பாடுவோங்கிறார். குன்றாது சீர்தில்லைங்கிறார். அடிமுடி தேடி இவர் வந்து அன்னப்பறவையா போறாரு. நான்முகன் திருமால் வந்து வராக பன்றி அவதாரம் எடுத்து பூமியை உடைஞ்சு போறார். 2 பேராலையும் காண முடியாது. அததான் சொல்றார். 2 பேரும் காண முடியாத எம்பெருமான் தில்லை கூத்தன்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானை நினைத்து பாடுவோங்கிறார். பிறப்புக்கு இறப்புக்கு காரணம் என்னங்க? அறியாமைதான். அழியக்கூடிய உடலுக்குள்ள அழியாத ஞான சுடராக எம்பெருமான் இருக்கிறார். அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த ஞானமும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயும் வேறுபடுங்கிறாங்க. மகான்கள் அந்த ஒளியை ரொம்ப அப்படியே எளிதா பார்த்திருப்பாங்க. இறைவனோடு பேசக்கூடியவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். முற்காலங்கள்ல இப்ப இருக்காங்களா என்னங்கிறது தெரியாது, இருப்பாங்க கட்டாயம். அதான் சொல்றாரு. அப்ப நம்ம அந்த எம்பெருமான் சொல்லுவாங்கல்ல, நான்முகனும் காண முடியாத திருவடியை உடைய எம்பெருமான் அழகான தில்லையில இருக்கான், நாம் காணும் வண்ணம் அவனுடைய புகழை நினைத்து நம்ம பாடுவோம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க முடியும்னா எளிதா பாக்குறதுனா தில்லைக்கு போனா பார்க்கலாங்கிறதா நமக்கு ரொம்ப எளிமையா சொல்றாங்க. பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடிவாய் கலசம் ஊனமுதம் விருப்பூற்று வேடவனார் சேடெறிய மெய் குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோங்கிறார். பொருள் பற்றி செய்கின்ற பொருள்னாக்க சிவ பூஜைக்கு உள்ள அத்தனைகளையுமே. கண்ணப்பனார் செய்த பூஜை என்ன பூஜைங்க? செருப்பு அணிந்து அந்த அவருடைய திருமுடியில இருந்து அந்த பூவை கொண்டு வந்து சுவாமிக்கு வைப்பாரு.
வாய் கலசம், வாயில திருநீரை தண்ணியை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவார். இந்த பாட்டுல அதாவது கண்ணப்பருக்கு முதல் பேர் திண்ணப்பர். குழந்தை தின்னுன்னு இருந்ததுனால திண்ணப்பர்னு பேரா. வேடர் குலத்துல பிறந்த கண்ணப்ப நாயனார பத்தி சொல்றார். அவருடைய வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டு உள்ளம் குளிர்ந்த இறைவன் அவரை தமக்கு வலப்பக்கம் இருக்க செஞ்சதை விரிவா பாடுறார். சரி, பொருளை பற்றி செய்கின்ற பூஜைங்கிறது ஆகம விதிக்கப்பட்டு தூய்மையான பாத்திரங்கள், அபிஷேக பொருட்கள், நம்ம என்ன நெய்வேத்தியம் பண்றோம், இதெல்லாம் பூக்கள், இதெல்லாம் வச்சு செய்யக்கூடியதான் பூசணி. இந்த ஆகம பூஜையில ஏற்றுக்கொள்ளப்படாமல் விளக்கப்பட்டது அனுஷீதம்னு சொல்லக்கூடியது. அதை கொண்டுதான் திண்ணனார் பூஜை பண்றாரு. அவருடைய நண்பரோட போறாரு. அதாவது பன்றியை விரட்டிட்டு தான் வராங்க. வரும்போது அப்ப அங்க சொல்றாங்க, ஒரு இடத்துல இலைப்பாடுறாங்க. வண்டி அந்த பன்றியை பிடிச்சாச்சு. மலை தெரியுதே, இங்க என்ன இருக்கு? அங்க மேல ஒரு குடிமி சாமி இருக்கு, உங்க அப்பா வருவாரு, எப்பயாவது ஒரு ஐயர் வந்து அதுல பூஜை, பார்ப்பன் வந்து பூஜை பண்ணுவான்னு சொல்றாரு. சரி, நம்ம போய் பார்க்கலான்னு போய் பார்த்த உடனே எம்பெருமான் மேல அவருக்கு ஈடுபாடு வந்துருச்சு. சுவாமி, நீ தனியா இருக்கியே, கொடிய மிருகங்கள்லாம் இருக்கே, நீ என்ன பண்ணுவ? உன்னை யாருக்கு, அதாவது நம்மெல்லாம் அதை வந்து சிலையா நினைப்போம், அவர் உயிரா பாவித்தார். கொடிய மிருகங்கள்லாம் உனக்கு பசிக்குமே, உனக்கு யாரு உணவு கொடுப்பா? அப்படியெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அவனுடைய நண்பன் கூப்பிடுறான், போகல. நாடன் திரும்ப ஊருக்கு போய் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வர்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வயசான ஒரு குலகுரு இருப்பா, அந்த பெண், அவளும் வந்து கூப்பிடுறா, வர முடியாதுன்ட்டாரு. 6 நாள்ல அவருக்கு எம்பெருமானோட முக்தி கிடைச்சிருச்சு. அததான் இங்க சொல்றாரு. அவர் செஞ்ச பூசையை பத்தி மணிவாசகர் சொல்றாரு பாருங்க. இறைவன் திருமேனியில் செருப்புற்ற சீரடி, வாயை கலசமாக கொண்டு நிரப்பிய அபிஷேக தீர்த்தம், மான் பன்றி இவற்றின் இறைச்சியான நிவேதனம் ஆகியவை, இதெல்லாம் திண்ணனாரோட பூசை. இதோட அவர் நிக்கல. வாயில் கொண்டு வந்த நீரை சிவலிங்க திருமேனியில் கொப்பளித்து உமிழ்ந்தார். அது எப்படி இருக்கா எம்பெருமானுக்கு? சேடேரி அப்படிங்கிறார். சேடேரிய மெய்குளிர்ந்துங்கிறார். சேடேரியன்னா புது புனல் ஊற்று, அப்பதான் வந்து ஊற்று நீரா. இதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த புது புனலை தூய்மையான பாத்திரத்தில் கொண்டு அபிஷேகம் செஞ்சால் அது பொருள் பற்றி செய்யக்கூடிய பூசை. அப்படி செய்கின்ற அபிஷேகத்தில் இறைவன் மகிழ்கிறானா என்ன நமக்கு தெரியாது. ஆனா காலத்திநாதனை ஆகம முறையில் வழிபட்ட சிவோச்சாரியார் பொன்முகலி ஆற்றிலிருந்து புது புனல், அதாவது தினம் புதுசா தண்ணி கொண்டு வந்து தீர்த்தம் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறார். அந்த அபிஷேகத்துல காலத்திநாதன் மகிழ்ந்தாரா என்னன்னு தெரியாது. ஆனா திண்ணனார் வாயிலிருந்து ஊற்று எச்ச நீர் கங்கை நீரிலும் சிறப்புடையதுன்னு சிவோச்சாரியார் கனவுலே சொல்றார். அந்த நுணுக்கத்தை தான் மணிவாசகர் சேடெரிய மெய் குளிர்ந்தன்னு பாடுறார். அந்த காலத்திநாதர் மெய் குளிர்ந்ததுனால அங்கு அதே இடத்தில் அவன் அருளை பெற்று நின்றவராகிய திண்ணனாரின் அன்பை பாடி ஆடுவோங்கிறார். நமக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனாவே நம்மளால தாங்க முடியாது. ஆனா அவரு கண்ணுல இருந்து ரத்தம் வந்துருச்சு. உடனே ஓடி போய், ஒரு வேடு வருங்கிறதுனால ஓடி போய் அங்க இருக்க பச்சையெல்லாம் கசக்கி கண்ணுல விடுற. அதிகமா ரத்தம் வருது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் போனேன்னா உனக்காக நான் உணவு கொண்டு போகும்போது எந்த மிருகம் வந்து உன்னைய தாக்குச்சோ, யார் வந்து அம்பு விட்டாங்களோன்னு அலறிட்டு அவருக்கு பழமொழி நினைவுக்கு வருது. அவங்க வேடர் குலத்துல ஊனுக்கு ஊனுங்கிறது. அப்ப சரி, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு தன்னோட கண்ணை எடுத்து பேத்து வைக்கிறாரு. உடனே அம்பால குத்தி பேத்து எடுத்து வைக்கிறாரு. ரத்தம் நின்னு போச்சு. வேடவர் குலத்துல சந்தோஷமா இருக்கும்போது ஆடக்கூடிய கூத்து ஆடுறாராங்க. கண்ணை தோண்டி வச்சுவிட்டு இவர் கண்ணுல ரத்தம் கொட்டத்தானே செய்யும். அதெல்லாம் அவருக்கு தெரியவே இல்லை. எப்பேற்பட்ட பக்தி அது! ஆட்டமா ஆடுறாரு, குதிக்கிறாரு. அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வருது. உடனே இவருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், மாதிரிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கிட்ட வந்து உன்னுடைய கண்ணில் வரக்கூடிய ரத்தத்தை அடைக்கக்கூடிய வலி எனக்கு கிடைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணை நோண்டுனா, ஐயோ எங்கேயாவது வச்சு வைக்க முடியாம போயிடுமேன்னு செருப்பு காலத்து இன்னொரு ரத்த வலியில கண்ணுல அடையாளமா வச்சுக்கிட்டாரு. கண்ணை தோண்டி வைக்கலாம். அப்பதான் நில்லு கண்ணு அப்பன்னாராம். கண்ணு அப்ப, அதான் கண்ணப்ப. அப்புறம் சிவோச்சாரியாருக்கு விடுபேர் கிடைச்சது அந்த கதை. அதைதான் இங்க சொல்றாரு.
பொருள் பற்றி செய்கின்ற பூசனையில் எந்த ஒன்றும் திண்ணனார் பூஜையில் இடம்பெறல. ஆகம விதிக்கு முறப்பட்டதுன்னு சொல்லுதே தான், அதைத்தான் திண்ணனார் செஞ்சார். அப்ப இத செஞ்ச திண்ணனார் 2 பேர்களை பெற்றாராங்க. ஒண்ணு இறைவனை மெய்குளிர செய்தது, இன்னொன்னு எம்பெருமானுடைய அருளை உடனே பெற்றாராம். இந்த 2மே பொருள் பற்றி செய்கின்ற பூசனையில் கிடைக்கலைன்னா அப்ப திண்ணன் செஞ்ச பூஜையில மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதாவது அந்த தனி சிறப்பு என்னன்னா, விருப்புற்றுங்கிற ஒரே சொல்ல சொல்றார். விருப்புற்று வேடவனாருங்கிறார். அன்பே வடிவாகி நிக்கிறார். 6 நாளும் தூங்கல, சாப்பிடல, எதுவுமே செய்யல, எம்பெருமான் நினைவாவே இருக்க. பொருள் பற்றி செய்யக்கூடிய அந்த பூசனையில் அன்பு இருக்கலாம். ஆனா பயன்படுத்தப்படக்கூடிய பொருள்கள், செய்யப்படக்கூடிய அந்த கிரியைகள்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள், இதுலதான் நம்ம ஐயோ அந்த மந்திரத்தை விட்டுறக்கூடாது, அதுலயேதான் கவனம் இருக்கும். அதனால அங்க அன்புக்கு அவ்வளவு இடம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா திண்ணனாருடைய பூஜையில இது ஒண்ணு இடம்பெறல. யாரோ செஞ்சாங்கன்னு நாணன் மூலம், அவனுடைய நண்பன் நாணன் மூலம் கேட்ட திண்ணனார் எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி தான் செய்யணும்னு நினைச்சு செய்யறார். இதெல்லாம் கிரியைன்னு அவர் நினைக்கல. அவருடைய பூசையில அன்பை தவிர வேற எதுவுமே இல்லை. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அன்பே வடிவமாக மாறின அந்த திண்ணனாருடைய கால், அதுல இருக்க செருப்பு, அவருடைய வாய், அதில் கொண்டு வந்த நீர், அத்தனையுமே அன்பு. அதனாலதான் அன்பே வடிவான இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டார்னு சொல்றார். இப்ப கண்ணப்பருடைய பூஜை எத்தனை உயர்ந்தது. அவருக்கு அன்புக்கு ஈடே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய உண்மையான அன்பைத்தான் இறைவன் அங்க கண்டார். அடுத்து, கல்போல் நெஞ்சும் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நல்பால் படுத்து என்னை நாடறிய தான் எங்கன் சொல்பாலதானவா தோல் நோக்கம் ஆடா. ஒரு பொருள் சொல்லுவாங்கல்ல, கல் போல இருந்துச்சுன்னு வச்சு, வலிமையுடைய இருந்தா அது உருக்கிறதுக்கு ஏதாவது துணை இருக்கணும்ல. மணிவாசகருடைய கல் போன்ற அந்த நெஞ்சம் உள்ளே உருக்கமும் அந்த கசியும், அதாவது பார்த்தோன்னே கசியம் உருகக்கூடிய மாறுதலையும் செஞ்சாருன்னா யாருன்னா எம்பெருமான். அது மாறி பழைய நிலைக்கு போகாதபடி பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டாராம். குருநாதர் வடிவுல இருந்து பார்த்து உள்ள புகுந்துட்டாருங்கிற. உருக கருணையில நிற்பானை போல் என் நெஞ்சினுள்ளே உள்ள புகுந்தருளின்ட்ட. காவா காக்கிறது யாராவது வந்துடக்கூடாது. அப்படி அவர் உள்ளே புகுவதற்கு காரணம்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, கல்போல மனசுதான் இருந்தது. அதை உருக்கவும் கசிவு கொள்ளுமாறு செய்ததுனால எம்பெருமானுக்கு ஒரு லாபம் இல்லைங்கிறார். நல்பால் படுத்து என்னை நாடறியத்தான் இங்கன் சொல்பாலதான வாங்குறார். அந்த உருக்கத்தை செஞ்ச எம்பெருமான் உள்ளே புகுந்து நின்று கொண்டார். காவ கேட்கிற மாதிரி உள்ளே உருக்கியதோடு இல்லாமல் அந்த உருக்கம் வேறெங்கும் பாய்ந்து விடாமல் அவர் புகழ் பாடும் நன்னறியில் செல்லுமாறு செய்தார். இவ்வளவு பெரிய காரியத்தை அவர் ஒன்றும் மறைஞ்சு சில நாடறியும்பாரு செஞ்சாருங்கிறார். அத சொல்லுவாங்கல்ல, நெஞ்சை உருக்குனதுனால அந்த நெஞ்சு நன்னறியில் போச்சான். அது மட்டும் இல்ல, நான் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் புதிய பொருட்களை தாங்கி வந்தனங்கிறார். இது அவன் திரு உரை, இது அவன் நான் சொல்லும் சொல்பானது ஆயினான்னு திருப்பள்ளி எழுச்சில அது பல சுவையென அமுதென அரிதற்குங்கிற தொடங்குல 3வது வரியில சொல்லியிருப்பார். அதேதான் இங்க இங்கனம் சொற்பாலது ஆயினான்னு பாடுறார். நிலம் நீர் நெருப்பு உயிர்நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகள் என திசை 10 ஒருவனுமே பல ஆகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோங்கிறார். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீண்ட ஆகாயம் சந்திரன் சூரியன் அப்படி சொல்லுவாங்களா, அறிவுருவான மைந்தன் இப்படி 8 வகையாக கலந்து நிற்கக்கூடியவன்கிறார். அதான் ஓர் உருவம் கொண்டு தான் ஒருவனேன்னு சொல்லக்கூடிய அவனே 7 உலகங்களாகவும் 10 திசைகளாகவும் இருந்து ஏகன் அநேகன் சொல்லத்தக்க வகையில நிக்கிறான்னு சொல்றார். அப்படி அவனுடைய சிறப்பினை சொல்லி நம்ம ஆடுவோங்கிற. முதல் 2 அடியில மேலோட்டமா பார்க்கும்போது எம்பெருமான் அட்டமூர்த்தமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இறை வடிவங்கிற சூழ்நிலையில அட்டமூர்த்தங்கள் அவன் இருந்தாலும், அதை மணிவாசகர் ஏத்துக்கிட்டாலும்,
அது மட்டுமா அவன் அதையும் கடந்து இருக்கான்னு சொல்றாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு, நுண்ணிய வேறுபாட்டை தெரிவிக்கிறதுக்காக தான் புணர்ந்து நின்றான்ங்கிறார். அஷ்டமூர்த்தமா 8 பொருள்களையும் அவன் புணர்ந்து நிற்கிறதோட மட்டுமில்ல, 7 உலகம் 10 திசையின் அனைத்திலும் கலந்து நிற்கிறாங்கிற கருத்தை தான் புணர்ந்து நின்றான்னு ரொம்ப அருமையா சொல்றாரு. புத்தன் முதலாய புல்லறிவின் சில் சமயம் தம் தம் மதங்களில் தட்டுள்ளுப்பு பற்று நிற்க சித்தம் சமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடோமாங்க. புத்த சமயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, வீடு வரை தராது. குறைந்த அறிவினரால் செய்யப்பட்ட சில சமயங்கள், அந்த சமயங்கள்ல சொல்லுவாங்கல்ல, முன்னேற தொடங்கி அத கடைசியில எங்க முடியுங்கிறது சரியா சொல்ல தெரியாது, நிலை தடுமாறி நிற்கக்கூடியவங்களாம். அத சொல்றாங்க. அவங்கள பத்தி நீ நினைக்க வேணாம், புல் அறிவு, அவங்க அறிவற்றவர்கள். நம்மளுடைய எம்பெருமானுடைய கருணையை பாடுவோங்கிற அத்தன் கருணை. புறச்சமயத்தார் தடுமாறி நிற்கையில நம்முடைய தலைவன் என்ன செஞ்சான்னு வினாவை எழுப்பி கொண்டு அதுக்கு விடையும் சொல்றார். சைவ சமயத்தினரின் வழிபடக்கூடிய அந்த இறைவனாகிய சிவபெருமான் ஒரு பெரிய வேலையை செஞ்சாங்க. மனிதர்களிடம் தவிர்க்க முடியாத ஒரு குறைபாடு இருக்குங்க. சித்தத்தை தன்போக்குல விட்டுட்டு அது செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் திருத்தணும் நம்ம நினைச்சோம்னா அதை தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி. பல சமயங்கள் மனிதர்களை குழப்பக்கூடியது. உலகத்துல இருக்க சமயங்கள் ஒவ்வொன்றும் தங்கள் சமயம்தான் உயர்ந்ததுன்னு சொல்லும். ஆனா உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை அளிக்கக்கூடியது மதம் சைவ நெறியே தான். அதுல குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம எம்பெருமானைய உறுதி பொருளாக கொண்டு பேரின்ப வாழ்வை பெற்றவர்கள் அதிகம். அதுதான் இங்க சொல்றார். அப்பேற்பட்ட எம்பெருமானின் பற்றி கொண்டு அந்த அப்பன் கருணையை நினைத்து நாம தோநோக்கம் ஆடுவோம்னு சொல்றார். அதுக்கு ஒரு இதே சொல்லலாம். தந்தையோட காலை வெட்டின சண்டேசர், யானையின் துதிக்கையை வெட்டின எரிபத்தர், இவங்கெல்லாம் செஞ்ச செயல்கள் தவ செயலா மாறி போச்சு இல்ல. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் அது தவம் போல ஆயிடுச்சு இல்ல. அததான் இங்க சொல்றேன். தீதில்லை மானி சிவகருமம் சிதைத்தானே அடுத்ததான் வருது. சாதியும் வேதியன் தாதைதனை தாழ் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளார் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கங்கிற. விசார சர்மன், சண்டீஸ்வரர் பேர் விசார சர்மன். அந்த சிவபூஜைக்கு இடையூறு செய்ய தன்னுடைய தந்தையாரோட காலை வெட்டிட்டாருல்ல. சிவபூஜை செய்யும் போது எச்சதத்தன் பாக்குறாரு. ஏன்னா அங்க ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் என்ன பண்றாரு, அந்த நிறை மாதமா இருக்கிற பசுவை அடிக்கிறார். அவரால் தாங்கிக்க முடியல. நானே இன்னையிலிருந்து மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்க மாடுகள்லாம் கொண்டு போய் மேய்க்கிறார். அப்படி மேய்க்கும் போது முன்னை விட பால் அதிகமா கறந்துதான். இந்த மாடுகள்லாம் ரொம்ப அருமையாக பால் கறந்துதான். அந்த பால் என்ன செய்யுமா, மடி தாங்க முடியாம தன்னால பால் வடியுமா அந்த பசுக்கள் மடியில இருந்து. வீணா போகுதுன்னு அவர் என்ன பண்ணுவாரோ, மணல்ல லிங்கம் பிடித்து அங்க இருக்கிற பாலை கொண்டு அபிஷேகம் பண்ணி வணங்கினார். இத பார்த்த ஒருத்தர் சொல்றான், உங்கள்கிட்ட இப்படி நானே பாலை மாடி மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு உங்க பசுமாட்டோட பாலெல்லாம் அங்க மண்ணுல பிடிச்சு ஊத்துறான்னு. எச்சதத்தை நம்பல. என் மகன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். இல்ல நானு வேணா அது தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. நான் அதை தீர விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. பார்த்தா தன்னோட மகன் பூஜை செய்யறத பார்த்துட்டு கூப்பிடுறாரு, கேட்கல. கடைசியில அவர் சிவபூஜையில அப்படி ஆழ்ந்து போயிருக்காரு. உடனே அந்த பால் குடத்தை காலால எட்டி உதைக்கிறார். உதைச்ச உடனே பக்கத்துல இருந்து ஒரு புல்லத்தான் தூக்கி, ஒரு குச்சியத்தான் தூக்கி போறாரு. அது மழு ஆயுதமாக மாறி அவருடைய காலை வெட்டிடுச்சு. அப்படி அந்த அவருடைய காலை வெட்டினது சண்டீசர் செஞ்சது பாவ செயலா இருந்தாலும் எம்பெருமான் தன் அருள் வலிமையினால புண்ணிய செயலாக மாறி செஞ்சிட்டார். தேவர்கள் அனைவரும் வணங்கும் அளவுக்கு அவரை உயர்த்திட்டார். இப்படி எம்பெருமான் ஆடிய திருக்கூத்தை வியந்து பாடி தோல் நோக்கம் ஆடுவோங்கிறார். ஒருவர் செய்கின்ற செயலை மட்டும் வச்சுக்கிட்டு இதை நல்லது கட்டுறது நம்ம முடிவுக்கு வர்றது சரியானது இல்லை. ஒரு அருமையான
உதாரணம் சொல்லலாம். ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு மருத்துவர் கத்தி எடுத்தாருன்னா நம்ம கொடுமை செய்யறாருன்னு சொல்லுவோமா? நம் பொருட்டு தானே, நம்ம நல்லா ஆகணும்னு தானே நமக்கு ஆபரேஷன் பண்றாரு. அப்ப அந்த செயலை நற்செயல்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் சிவபூஜைக்கு ஊறு இழைத்த அந்த அபிஷேக பாலை இடறி அவர் குத்தம் பண்ணிட்டாரேன்னு சொல்லி அவர் தண்டிக்காம விட்டுட்டா அவர் நரகத்துக்கு போயிடுவாரு. அப்படி பாலை இடறின கால சும்மா குச்சி எடுத்துதான் போட்டாரு, அது பரச ஆயுதமா மாதிரி வெட்டிடுச்சு. அதேதான் இங்க சொல்றாரு. அப்படி அந்த சொல்றாரு, பாதகமே சோறு பற்றினவால் தோல் நோக்கங்கிற. பசிய போக்குறதுக்கு சோறு உதவுற மாதிரி வியாச சருமன் பிறவிய போக்க அவன் பாதக செயலே உதவிட்டுங்கிறார். பாதகமே சோறு பற்றினவாங்கிறார். தந்தையின் காலை வெட்டினது செயலளவில் மேலோட்டமா பாக்குறதுக்கு பாவ செயலா இருந்தாலும் தந்தையை நரகத்துல விழாம காப்பாற்றுவதற்கு செய்யப்பட்ட செயல்னு இது. அதனால இது பாதக செயல் இல்லைங்கிற. மானம் அழிந்தோம், மதி மறந்தோம், மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன்வார் கடலே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாம் அவ்வனமே ஆனந்தமாக நின்று ஆடோமோ தோல் நோக்கும். அதாவது பாண்டி பிரானின் திருவடிகளை தொலை தொடங்கி தில்லை கூத்தனின் அருளை பெற்றோம்னா நம்ம தன்மானத்தை இழந்துரும். சுயமா சிந்திக்கிற அறிவை இழந்துட்டோம். பிறர் பேசுற நிலைமை கூட நமக்கு ஏற்படாது. அதாவது நம்மள என்ன கேள்வி பண்ணாலும் நமக்கு தெரியாதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடியை நம்ம பற்றதுனால அவரை போலே நம்ம ஆயிடுவோமா. அவருடைய திருவடியில பக்தி வச்சு மூழ்கினவங்க எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்கிறாரு. அதனால மான அவமானம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதான். அப்படி ஆனந்த கூத்தாடு என்ன சொல்லுவாங்க, நல்லா தானே இருந்தான், ஏன் இப்படி ஆடி பாடி திரியிறான் பைத்தியம் போலன்னு சொல்லுவாங்கல்ல, அததான் சொல்றேன். இகழ்ச்சி புகழ்ச்சி எல்லாம் அவர்களுக்கு ஒன்று போல சமநிலையில தான் தெரியும். நாமும் இறைவனுடைய கருணை பார்வையில வரணும்னா நாம் சொல்லுவாங்கல்ல, அந்த திருவுளத்துல திருவாசகத்தை மணிவாச பெருமான் அதே நிலைக்கு நம்ம வரணுங்கிறத அறிவுறுத்துற மாதிரிதான் மணிவாச பெருமான் இந்த பாட்டுல நமக்கு சொல்லியிருக்காரு. இறையொருள் பெற்று ஆனந்த மேலட்ல ஆனந்த கூத்தாடுவோம்ல. ஏதாவது திடீர்னு ஒருத்தருக்கு லாட்டரி சீட் அடிச்சிருச்சுன்னா என்ன சந்தோஷம் கூத்தாடுவார். கண்ணு மண்ணு தெரியாம இந்த ஆட்டம் ஆடுறான், அவனுக்கு 2 காசு பணம் வந்துருச்சுல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஆனந்த இறைவனுடைய ஆனந்தமும் அது மாதிரிதான் வருமா. நம்ம பாக்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, மானம் இழந்துட்டான், சுயமா சிந்திக்கிற புத்தி போச்சு அப்படிம்பாங்களா. ஆனா அது என்ன அர்த்தம்னா, ஆனந்த கூத்தனின் அருளை சிறிது பெற்றுட்டோங்கிறதுக்கு அது அடையாளங்கிறார். கூத்தனுடைய அடியவர்களாக நாம் அவனுடைய அருளை பெற்று விட்டோம், நாமும் அவனுடைய ஆனந்தமாகிய அந்த ஆனந்தத்தை பெற்று அந்த தோல் நோக்கம் ஆடுவோம்னு அருமையா சொல்றார். என்னுடைய மூவர் ராக்கதர் எரிபிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மால்பலர் மாண்டனர் கான் தோல் நோக்கங்கிறார். இறைவனை எண்ணிக்கொண்டிருந்ததையே தன்னுடைய கடமையாக கொண்ட திரிபுரத்தில் இருந்த அசுரர்கள் மூவரும் அது எரிந்த காலத்தில் அதோட எழியாம அதை எரிஞ்சு உயிர் பிழைச்சது எப்படின்னா இறைவனுக்கு காவலாக இருந்தாங்க. 3 அதாவது ஆகாயத்துல பறக்கக்கூடிய கூட்டம், வலிமையான அறத்தை அந்த திரிபுரத்து அசுரர்கள் பெற்றிருந்தார்கள். 3 எப்ப ஒரே நேர்கோட்டுல வருமோ அப்ப அந்த அப்பதான் ஒரே அம்புல அந்த திரிபுரத்து அசுரர்களை அழிக்கலாம். 3 ஒரே சமயத்துல நேர்கோட்டுல வராது, 2 இருக்கும், 1 தனியா இருக்கும். எங்க வேணாலும் இறங்கும் அந்த இது. அதாவது தேவர்களுக்கும் உலக உயிர்களுக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. எம்பெருமான் 3 ஒரே நேர்கோட்டுல வரவழைச்சு ஓரம்பு கொண்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு அம்புலே அந்த சாம்பலாக மாதிரி செஞ்சாங்க. அதுலயே 3 பேர் இருந்தாங்க. இறைவன் மேல சொல்லுவாங்கல்ல, அந்த இறைவனுடைய சிவபெருமான் மேல பக்தியோட இருந்தாங்க. அப்ப பக்தியோட இருந்தவங்களை காப்பாத்தினாராம். சொல்றாங்க, கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் எண்ணில எந்திரருங்கிறார்.
முப்புறத்தை அழிச்சப்ப அவர்களை மட்டும் காப்பாற்றி தன்னுடைய வாய் 2 பேரும் வாயிற் காப்பலராகவும் ஒருத்தரை குடாமுலா வாசிக்கிறவராரும் வச்சுக்கிட்டாங்க. சுதன்மன், சுசீலன், சுபத்தின்னு சொல்லக்கூடியவங்க. கணக்கில்லாத இந்திரர்கள், பிரம்மர்கள் திருமாலாம் ஆண்டாங்க. இறையருள் பெறாதவங்க மறுபடியும் பிறக்கிறதையும், அதை இறையருள் பெற்றவர்கள் சாவா மூவா பெருவாழ்வு வாழ்றதையும் இந்த பாட்டுல அருமையா சொல்றாரு. இந்திரர்களும் பிரம்மர்களும் திருமாலும் இந்த மண்ணுலகத்தில் எத்தனையோ பேர் தோன்றினார். அவர்களுக்கெல்லாம் எம்பெருமானின் அருள் கிடைக்காதனால அழிஞ்சு போயிட்டாங்கிற இந்த அதிசயத்தை பாடி நம்ம தோல் நோக்கம் ஆடுவோங்க. அடுத்து பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறை தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் நோக்கம் ஆடு. சக்கரப்படை வேண்டி திருமால் பூஜை பண்றாரு. அப்ப ஒரு பூ 1000 பூ வச்சு பூஜை பண்ணும்போது ஒரு பூ குறைஞ்சு போச்சு. உடனே தன்னுடைய கண்ணையே எடுத்து வச்சுட்டாராம். ஒன்ன பிடிங்க அந்த பூஜையை எம்பெருமானுடைய திருவடி மலரில் வைத்து பூஜையை முடிச்சார். இத பார்த்து சங்கரனர் எம்பெருமான் மனம் மகிழ்ந்து தன்னுடைய சக்கரப்படையை அவருக்கு கொடுத்தாரு. அந்த செய்தியை நம்ம இந்த இடத்துல சொல்லி நம்ம தோல் நோக்கம் ஆடுவோம்னு அருமையா மணிவாசர் அந்த பாட்டுல சொல்றாரு. அவர் சிவபக்தர். திருமாலும் 1000 மலர்களை சமர்ப்பித்து தானே பூஜை பண்றார். அப்படியே எம்பெருமான் திருவிளையாடல ஒரு பூ மறைக்க செஞ்சுட்டார். அப்படி தன்னுடைய அதனாலதான் அவருக்கு கமலக்கண்ணன்னு பேரு. ஒரு குறைந்த அந்த ஒரு பூ தன்னோட கண்ணை வச்சதுனால, தாமரை பூவாக தன்னுடைய கண்ணை வைத்ததுனால அவர் கமலக்கண்ணன்னு பேர். அப்புறம் இறைவன்ட்டு இருந்து அவரு சக்கரப்படையை பெற்றுக்கொண்டார். அதை சொல்லிதான் நம்ம தோல் நோக்கம் ஆடுவோங்க. காமன் உடல் உயிர் காலன் பல் காய் கதிரோ நாமகள் நாசி சிரம் பிரமன் கரிய கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமங்கிற. அது தச்சன் யாகத்துல நடந்த கதைகளை பத்தி இதுல அருமையா சொல்ற. காமன் உடல் எப்படி எரிஞ்சுது? அதாவது அசுரனோட தொல்லை தாங்க முடியல. அப்ப எம்பெருமான், அதாவது தச்சனோட அந்த அசுரனை அழிக்கணும், அந்த அசுரனை வதம் பண்ணணும்னா சிவாம்சம் பொருந்திய ஒரு குழந்தை வேணும். அப்ப முருகனோட அப்ப எம்பெருமான் தவத்துல இருந்ததுனால தவத்தை கலைக்கிறதுக்காக மன்மதன் அம்பு விடுறான். அப்ப எம்பெருமான் நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அவன் எரிஞ்சு போயிட்டான். அப்புறம் ரதி தேவி வேண்ட அப்புறம் அவருக்கு அவளுக்கு மட்டும் தெரியற மாதிரி உடல் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாரு, தக்கன் நடத்தின அந்த யாகத்துக்கு எல்லாரும் போறாங்க. தர்மத்தை சைவ நெறிக்கு மாறாக நடத்தப்பட்ட அந்த யாகம், இந்த யாகத்துக்கு போனதுனால எல்லாரையும் தண்டிச்சாரு. அந்த தண்டனை காரணமா அவங்ககிட்ட இருந்த குற்றங்கள் நீங்கி போச்சான். சொல்றாரு, யமனுடைய உயிரையும் கதிரவனுடைய பற்களையும் கலைமகளின் மூக்கையும் பிரம்மாவோட தலையும் அக்னி தேவனின் கையையும் சந்திரனின் கலைகளையும் தச்சன் எச்சன் அவங்களோட எச்சன்கிறது அந்த யாகத்தலையன், இவங்களோட தலைகளையும் நீக்கி அவர்களையெல்லாம் தூய்மை செய்த தன்மையை நினைச்சு பாடுவோங்கிறார். அதாவது மெய்ஞான விளைவதற்கு அந்த தண்டனை காரணமாயிடுச்சு. அதை போல நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கிறது நம்மளை தூய்மைப்படுத்து. நம்ம இதுல அருமையா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அத சொல்றாருல, இறைவனுடைய அவங்கள தண்டிச்சாரே ஒழிய அவங்கள அழிக்கல. இப்ப இதுல இறைவனுடைய மரக்கருணை இதுல அருமையா வெளிப்படும். அடுத்து பிரம்மன் அரி என்ற இருவரும் தம் பேதமையால் பரமம் என்றவர்கள் பதைப்பு ஒடுங்க அரணார் அழலுருவாய் ஆங்கே அளவு இறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடும். திருவண்ணாமலையோட திருமாலும் அயனும் அடிமுடி தேடி போன கதையை சொல்றாரு. 2 பேருமே தனக்குள்ள யாரு பெரியவங்கன்னு வாதிட்டு கொண்டு 2 பேரும் என்ன செய்யறாங்க, நான் பெரியவரா நீ பெரியவரான்னு போட்டி போடுறாங்க. அப்ப அவங்க முன்னாடி ஒரு நீண்டிய தழல் உருவா எம்பெருமான் நிக்கிறார். பிரம்மா என்ன பண்றாரு, இதோட அடிய முடி யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்கன்னு போட்டியில வச்சுக்கிறாங்க. பிரம்மா என்ன பண்றாரு, அன்னப்பறவை எடுத்து மேல போறாரு. திருமால் வராக அவதரித்து அந்த பூமியை தோண்டி போறாங்க. 2 பேராலையும் அடிமுடி தேட முடியல.
அப்ப அறியாமையின் காரணமாக தாங்கள் தான் எல்லாத்திலையும் உயர்ந்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க. அவங்க 2 பேருடைய ஆணவம் அடங்குமாறு எல்லாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நீண்ட தழல் உருவாக உங்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த எம்பெருமானின் பெருமையை சொல்லி நாம் தோல் நோக்கம் ஆடுவோங்கிறார். அது அப்ப 2 பேருடைய ஆணவமும் ஒளிஞ்சு போச்சுங்கிறத சொல்லாம சொல்றேன். ஏழை தொலும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாது ஊழி முதல் சிந்தாத நல்மணி வந்து என் பிறவி தாளை பறித்தவால் தோல் நோக்கம் ஆடும். ஏழை அடியவனாகிய நான் மேலான எம்பெருமானை போற்றி பணியாமல் எத்தனையோ பாலுக்கு இறைத்தேன்கிறார். வெற்ற நிலத்துக்கு நீர் இறைக்கிற மாதிரி வீணா உழைச்சிட்டனேங்கிறார். பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணிங்கிற நல்ல ஊழி காலத்திலயும் அழியாதவன். உலகமே அழிஞ்சாலும் தோணிபுரத்துல எம்பெருமான் நின்றாரு. அதான் ஊழியிலும் அழியாத எம்பெருமான், நல்ல மாணிக்கமணி போல இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை தேடி வந்து என்னுள் புகுந்து சொல்றாரு, என் பிறவி தாளை பறித்த வாங்குறார். என்னுள் புகுந்து அந்த சொல்லுவாங்களே என்னுடைய பிறப்பை அழித்தவன்கிறார். அவனுடைய சிறப்பு தன்மையை சொல்லி தோல் நோக்கம் ஆடுவோங்கிறார். பயனற்ற செயல்களை செஞ்சா நம்ம மரண படுகொலிக்கு தான் போவோம். செக்கு மாடு மாதிரி ஒரே சுத்தி சுத்தி வர மாதிரி திரும்ப பிறப்பு இறப்பு. நள்ளிரவு இல்லாத ஒரு கூட்டத்துல ஒருத்தனா இருந்து நான் எம்பெருமானை பணியாமல் வாழ்நாள் முழுவதும் பயனில்லாத வாழ்க்கைக்கு அதாவது பலியாகி போயிட்டேனேங்கிற. அப்படி இருந்தாலும் என்னுடைய அறிவற்ற செயலை பொருட்படுத்தாமல் என்றும் அழியாமல் ஊழிக்கு முதல்வனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் நல்ல மாணிக்க மணி போனவன் என்னுடைய பிறவி தலையை தகர்த்து எறிஞ்சிட்டாங்க. அப்பேற்பட்ட எம்பெருமானின் புகழை பாடி தோல் நோக்கம் ஆடுவோங்கிற. உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உள்ளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓட துறை மாண்டவா பாடி தோல் நோக்கம் ஆடாமாங்க. சொல்லுக்கு அடங்காததாய் சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒளி வடிவாக இருக்கக்கூடிய உத்தமன் என் உள்ளத்தில் வந்து புகுந்தான்கிற. அதனால என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஆசைங்கிற அந்த பெருங்கடலை என்னால கடக்க முடிஞ்ச பறந்து கிடக்கக்கூடிய ஆசை அதை கடக்க முடிஞ்சதுங்கிறார். நம்மளுடைய மனம் ஒரு இறையை தேடி அது கிடைச்சா அதுக்குள்ள சொல்லுவாங்கல்ல, அந்த இறை கிடைத்தா எனக்குள் இருக்கக்கூடிய இந்திரியம் என்ற பறவைகள் இப்பொழுது என்னை விட்டு ஓடி விட்டனங்கிறார். இறையை தேடி அது கிடைக்கலன்னு ஓடி போச்சுங்கிறார். இதுவரை அந்த இந்திரிய பறவைகளுக்கு உணவாக இருந்த என்னுடைய மனம் எம்பெருமான் உள்ளே புகுந்தவுடன் அவனை நாடி சென்று விட்டது. மனம் தனக்குரிய வேலையை விட்டு அவனுடைய சென்று விட்டதால் அதுவரை என்னிடருந்து வேகம் அழிஞ்சு போச்சுங்கிற. அதாவது வாய் சொல்லால் விவரிக்க முடியாத உள்ளொளியாக உத்தமன் இருக்கிறார். இதுவரை சொல்லுவாங்கல்ல, என்னுடைய இறை கிடைக்காமல் வாடி அந்த 50 பறவைகளும் என்னை விட்டு பறந்து போயிடுச்சுங்கிறார். எம்பெருமான் உள்ள புகுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள மோகங்கள், உலக வாழ்க்கையில இருந்த பற்று அத்தனை பொன்னாசை மண்ணாசை எல்லாம் நீங்கி போச்சுங்கிறார். அப்படி அந்த மாதிரி செஞ்ச எம்பெருமானின் பெருமையை சொல்லி நம்ம தோல் நோக்கம் ஆடுவோங்கிறார். எம்பெருமான்னு சொல்லுவாங்கல்ல, இறைவனை நம் உள்ளத்தில் புகுவதற்கு நாம் தகுதிகளை வளர்த்து கொண்டால் கட்டாயம் நம்ம இறைவனின் அருளை பெறுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பொன்னூசம். அதாவது மரக்கிளையில நம்ம கிராமங்கள்ல எல்லாம் கூட பார்க்கலாம், ஒரு கைத்தை கட்டி அதுல பலகையை போட்டு அதுல ஊஞ்சல் ஆடும் குழந்தைங்க எல்லாம் எல்லாருமே ஆடுவாங்க. அந்த மாதிரி ஊஞ்சல் ஒருத்தர் கீழே இருந்து தள்ளுனாதான் அது போக முடியும், ஏன்னா உயரமான மரத்துல இருக்கும். ஆனா வீட்டுல உத்தரத்துல கட்டி தொங்க விடக்கூடிய ஊஞ்சல்ல ஆடுறவங்களே தங்களுடைய காலை உந்தி உந்தி ஆட முடியும். ஒரு தடவை உந்தி ஆடினோடனே குறிப்பிட்ட இடத்துல அந்த உந்துதல் வந்தாதான், இல்லைன்னா ஊஞ்சல் ஆடாது. அதத்தான் இங்க ரொம்ப அருமையான இந்த 9 பாடல்களையும்
உத்தரகோச மங்கையில சொல்லியிருக்காரு. இந்த பொன்னூசல் இந்த ஊர்ல பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரொம்ப அருமையான பாடல். அதாவது அடியார்களுடைய வேண்டுகோளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பாடல்னு இந்த பாட்டை சொல்லுவாங்க, பொன்னூசல் பாடல். சீரார் பவளம்காள் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன்பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோஷமங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணைப்பாடி போரார் வேர்க்கண் மடவீர் பொன்னூசல் ஆடாமோங்கிற. பவள தூண்களை நட்டு முத்து மாலைகளை கயிறாக செய்து அதில் பொற்பலகைகளை இணைத்து அதில் ஏறி உத்தரமோச மங்கையின் அந்த தலைவனின் புகழை பாடி ஆடுவோங்கிற. நாய் போன்ற அடியவனாகி எனக்கு எளிதாக கிடைத்து விட்டமையால் அந்த எம்பெருமானின் திருவடியை பெருமைகளை குறைச்சு நினைச்சிட வேண்டாங்கிறார். நாராயணுக்கும் நான்முகனுக்கும் காண முடியாத மலர்பாதங்கள்ங்கிறார். சீராசுரர் போரார் வேர்க்கண்மடைன்னு சொல்றாருல்ல, கண்மடவீர்னு. வேள் போன்ற கண்ணை உடைய பெண்களே, பவளத்தாலான தூண்கள் பொன்னான பலகைகள் கொண்டு செய்யப்பட்ட ஊஞ்சலில் நாம் மகிழ்வோடு அமர்வோம். அந்த உத்தரகோச மங்கையில் சொல்றார், உத்தரகோச மங்கையில் தவிட்டாத அமுதம் போன்ற எம்பெருமான் சொல்றார். நாராயணன் அறியா நான் மலர்த்தான். நாராயணனும் அறிய முடியாத அந்த திருப்பாதங்களை நாய் போன்ற அடியவனாகிய எனக்கு நான் அறியும் வண்ணம் காட்டினான்கிறார். நான் தங்கக்கூடிய இடமாகவும் அருள் புரிந்தான்கிறார். எம்பெருமான் தங்கும் இடமாகவும் அருள் புரிந்தான். அந்த கருணை நிறைந்த திருவடிகள் இரண்டினையும் பாடி சொல்றார். ஆரா அமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேர்க்கண் மடவீர் பொன்னூசல் ஆடாமுன்னு சொல்ற. நாராயணனுக்கு காட்டாத திருவடியை இவருக்கு ஏன் காட்டினார் அப்படின்னா, தூய்மையான அன்பும் ஆணவமும் இல்லாத ஒழுக்கம் இருந்ததுனால அவர் காட்டினார். நம்மளும் இருந்தா நமக்கும் அந்த திருவடி கட்டாயம் எம்பெருமான் அருள்வார். மூன்று அங்கு இயங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுது ஊறி தான் தெளிந்து அங்கு ஊன் தங்கி நின்று உருக்கும் உத்தரகோசம் மங்கை கோன் தங்கு இடைமருது பாடி குலமஞ்சை போன்று அங்கு அனநடைகீர் பொன்னூசல் ஆனா. குலமஞ்சை போன்று அப்படின்னா அழகான மயிலை போல நடக்கக்கூடிய பெண்கள்னு சொல்றாரு. நடனத்தை ஒத்த பெண்பத அன்னம் போல நடக்கக்கூடியவங்கிற. மூன்று இலங்கு நயனத்தன் முக்கண்ணை உடையவன் எம்பிரான். அழகான மயில் போன்ற சாயலையும் அன்னம் போன்ற நடையும் கொண்ட பெண்களே, எம்பெருமான் முக்கண்ணே உடையவன், அழிவற்ற மலர் போன்ற அவனுடைய திருப்பாதங்கள்ங்கிறார். மான்தங்கு தேவர்களும் காணா திருவடிகள்ங்கிற. அமுதம் ஊறக்கூடியது அந்த திருப்பாதங்களுக்கு உரிமை உடையவனாக எம்பெருமான் யாரு? உத்தரகோசையில இருக்கக்கூடிய அரசன்கிறார். தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றிருக்கும் உத்தரகோசம் மங்கைங்கிறார். தேன் போல இனிமையானது, தித்திப்பை தரக்கூடியது, அமுதம் தரக்கூடியது. அது யாருக்கு? இந்த பாதங்களுக்கு உரிமையுடைய யாரு அப்படின்னா உத்தரகோசை மன்னன்டர் சொல்றார். உத்தரகோச மங்கை கோன் தங்கு இடைமருது பாடிங்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் எங்க இருக்காராம்? திருவிடை மருதூர்லயே இருக்காரு. இடைமருதுங்கிறார். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருப்புகளை பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோங்கிறார். அதாவது அந்த சூரியன் சந்திரன் அக்கினின் மூன்று கண்களை உடையவன் எம்பெருமான். நெருப்பு எப்பவுமே மேல் நோக்கி செல்லக்கூடிய இயல்புடையது. அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, நீண்டுள்ள நெற்றி கண்ணை அக்கினின்னு சொல்லியிருப்பாரு போல. அடுத்து வான்தங்கு தேவர்கள் மூவாத தேவர்கள் ரெண்டு அடையாளம் சொல்றார். வானில தங்கினது காரணத்தினால ஏதோ உயர்ந்தவர்கள்னு அவங்க தங்களை கருதி கொண்டு பாதாளம் ஏழு நீங்கள் நீண்டுள்ள எம்பெருமானின் திருவடியை காண மறந்தார்கள். மூப்பில்லாத தேவர்கள். அத்தகைய தேவர்கள் சொல்லுவாங்கல்ல, என்னைக்கும் காண முடியாத திருவடி இங்க இருக்குங்கிற, உத்தரகோச மங்கையில இருக்குங்கிற.
அந்த சொல்லல உள்ளம் உருகுனனால முயற்சியினால எம்பெருமான் அருளால எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல வர்ற. அந்த உருக்கம் எம்பெருமானை நினைத்த ஒரு உருகின உடனே அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த உருக்கம் நிகழ்ந்த பின்னர் அந்த உள்ளம் உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் வந்து தங்குவதற்குரிய இடமாக மாறி போச்சுங்கிற சொல்லுவாங்கல்ல. அந்த மலரடிகள் தேன் தங்கும் மலரடி தித்திக்கும் மலரடி அமுதம்னு அவ்வளவு அருமையா அந்த எம்பெருமானுடைய பெருமையை பாடி பொன்னூசலாடுவோன்ட்டார். அடுத்து சொல்ற முன்னேறும் ஆதியும் இல்லார் முனிவர்குலாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னும் மணி உத்தர கோஷ மங்கை மென்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடம். முன்னீரும் ஆதியும் இல்லான்ட்டார். அதாவது முடிவும் முதலும் முடிவும் இல்லாதவன். ஆதியும் இல்லாங்கிறதுக்கு முடிவும் முதலும் அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவன். பல கோடி முனிவர்களும் 100 கோடி இமையோர்கள் முனிவர்குலாம் தான் இருப்பங்கிறார். முனிவர்களும் தேவர்களும் எம்பெருமானின் அந்த திருநீரை பெற காத்து இருக்காங்களாம். அவனருள் கிடைக்குமான்னு கோடிக்கணக்கான முனிவர்களும் தேவர்களும் காத்து நிற்க தனக்கு உரித்தான திருநீற்றை தண்ணீர் அப்படிங்கிறார். அதான் திருநீரை அளித்தான். தன் கருணை வெள்ளத்தில் ஊறும்படியும் செஞ்சிட்டான். தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணு மணி உத்தரகோச மங்கைங்கிற அவங்க எல்லாம் காத்திருக்கும் போது அவங்களுக்கு தராம எனக்கும் மட்டும் தந்தாங்கிறார். அந்த கருணையினால சொல்றாங்கல்ல, அந்த இந்த உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய எம்பெருமான் கருணை உடையது. மண்ணூர மண்ணு மணி உத்தரகோஷம் மென்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்மலை இருக்கிறார். ஒளிதவழும் அந்த மாட மாளிகைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊரை பாடி பொன் போன்ற திகழக்கூடிய அணிகலன்களை அணிந்த பெண்களே, அழகான தனங்களை உடைய பெண்களே, எம்பெருமானின் புகழை பாடி நாம் பொன்னூசலாடுவோங்கிற. ஏன்னா தேவர்கள்லாம் தவம் இருந்து காத்தாலும் அவங்களுக்கு எல்லாம் தராத அருளை தனக்கு தந்தது மணிவாசிய உருகி உருகி பாடுறேன். நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோஷமங்கை அம்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுலைய நின்று அமுதமூறி கருணை பெய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசல் ஆடாமங்க. துஞ்சல்னா இரத்தல், வெண்வலைனா சங்குனால செஞ்ச வளையல்கள். நஞ்சமர் கண்டத்தன் அந்த நஞ்ச தாக்குனதுனால கண்டத்துல தேக்குனதுனால அந்த நஞ்சு தங்குன கழுத்தை தன் உடையவன். மஞ்சுதோய் மாடமானிங்கிறார். மேகங்கள் தவழக்கூடிய மாடங்கள் உடைய அழகான உத்தரகோஷம் அங்கேங்கிறார். அம்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சிலே நின்றுங்கிறார். அந்த அழகான உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் உமையம்மையோடு கூடி இருக்கக்கூடியவன். அடியவர்கள் மனதில் நிலைத்து நிற்கக்கூடியவன். நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பு அறுப்பான் தூய புகழ்பாடிங்கிற குஞ்சாமார் வேள்வளை. அந்த எம்பெருமான் அமுதம் போல ஊற்றெடுத்து அருளை கூடியவன், அருளை தரக்கூடியவன், பிறப்பு இறப்பு ஆகியவற்றை அறுக்கக்கூடியவன். அத்தகைய தூய்மையான புகழை பாடுவோங்கிறார். அழகான சங்கு வளைய வெள்வலைன்னா சங்குனால செஞ்ச வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களை எம்பெருமானின் புகழை பாடி பொன்னூசல் ஆடுவோங்கிறார். அதாவது புறத்தே மட்டும் அவன் காட்சி கொடுக்கலையா, அடியார் நெஞ்சுக்குள்ளே வந்து தங்கிட்டாங்கிறார். அப்படி உள்ளத்துல அமுதம் நிறைகிற மாதிரி சுவை தோன்றி போச்சான். அவன் உள்ள இருக்கிறதுனால இருக்கிற ஆனந்தம் ஒரு பக்கம். உத்தரகோசம் மங்க அஞ்சலால் தன்னோடுங்கிறார். உமையோடு புகுந்தது அந்த காட்சியும் கிடைச்சிருச்சான். அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அதோட மட்டும் இல்ல, பிறப்பும் இருப்ப அற்ற நிலையும் தந்துட்டார். இந்த எம்பெருமானின் புகழை பாடி நம்ம பொன்னூசல் ஆடுவோங்கிற. முதல்ல சொல்லுவாங்கல்ல, நஞ்சனி கண்டன்னா
ஆலகால விஷத்தை பார்க்கடலை கடையிறாங்க தேவர்களும் சிலர்களும். அப்போ அமுதத்துக்காக காத்திருக்கும் போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. உடனே எல்லாரும் அந்த வெப்பம் தாங்காம எல்லாரும் சிதறி ஓடுறாங்க. கடைசியில எம்பெருமான தஞ்சமடைய அவர் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அமுதம் போல உண்டார். உடனே அன்னை ஓடி வந்து கண்டத்துல அப்படியே தேக்குனாலாம். ஏன் அப்படின்னா, ஊழி காலத்துல உலக உயிர்கள் எல்லாம் எம்பெருமான் வயிற்றில் அடங்கும். உலக மாதா, உலக ஜெகத் ஜனனி இல்லையா, அனைத்து உலக உயிர்களுக்கெல்லாம் தாய் இல்லையா. அப்போ ஊழி காலத்துல இந்த உயிர்கள்லாம் அடங்கும் போது அங்க இருக்க உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து நேர்ந்துருமேன்னு கண்டத்துல தேக்குனார். அதனாலதான் கருத்த அந்த நஞ்சு தேங்கினதுனால கருத்த கண்டத்தை உடையவன்னு பாடுறேன். எடுத்து பாட்டு. ஆனோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குலாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோஷமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம்பரவி பூனார் வனம் உலகீர் பொன்னூசல் ஆடமுங்கிற பிரம்மாவும் திருமாலும் ஆனா அழியா பெண்ணான அறிய முடியாதவாறு ஒளிவிடமாக காட்சி தந்தவன்கிறார். காணா கடவுள்ங்கிறார். என்றிருவர் ஆனோ அழியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள்ன்ற. அடுத்து என்ன சொல்றாரு? நானாமே உய்ய ஆட்கொண்டொருளி நஞ்சு தானேங்கிறார். கடலில் தோன்ற நஞ்ச ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதை ஒரு உணவு போல உண்டவன் அதாவது அந்த நஞ்சை உண்டு தேவர்களோட பயத்தை போக்கியவன்கிறார். அயனும் திருமால 2 பேரும் அடிமுடி தேடி புறப்பட்டப்ப ஏத்தாப்புல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அது என்ன வடிவம்னு தெரிய முடியலைனாலும் கண்ணால் காணக்கூடிய வடிவில் இருந்ததுனால, அதாவது உள்ளும் புறத்திலும் இருந்தது. அதான் சொல்றாரு காணா கட உள்ளுங்கிறாரு பாருங்க. கட உள் அப்படின்னா அந்த 2 பேருடைய சிந்தனை, அறிவு, கற்பனை அனைத்தையும் கடந்து நின்றதுனால கட அப்படிங்கிறார். கடந்து உள்ளே இருந்தவனதான் கடவுள். தங்களோட முயற்சியினால அமுதத்தை கடைஞ்சி எடுத்துடலான்னு கடையிறாங்க. விஷம்தான் வந்தது, ஆலகால விஷம். இதுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய உதவியை நாடாதவங்க இப்ப விஷம் வந்துருச்சுடனே ஓடி போய் சொல்றாங்க. அதனாலதான் நானாமே உய்ய ஆட்கொண்டரலிங்கிற. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஓடி போய் எம்பெருமான்ட்ட உதவணும்னு வேண்டுனாங்க. அதனால எம்பெருமான் அந்த விஷத்தை தான் உண்டு அவர்களை காத்தார். தேவர்களின் பயத்தை போக்கி தனி கருணையினால் வாழ வைத்தவர் கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம்பரவிங்கிறார். அந்த கோனார் ஏன் பிறைச்சந்திரனை சொல்றாருன்னா, தச்சனோட 27 மகளையும் கல்யாணம் மட்டும் ஒருத்தி மேல மட்டும் பிரியமா இருக்கு. மற்ற பெண்கள்லாம் போய் அவர் தகப்பனார்கிட்ட போய் மற்ற எங்களையெல்லாம் உதாசீனம் பண்றான் அப்படின்னோன்னு உன்னோட கலைகள்லாம் தேஞ்சு போகட்டும்னு சபிச்சிட்டார். உடனே அவன் ஓடி வந்து எம்பெருமான சரணடைய சொன்னாங்கல்ல, அவனை அவனுடைய பயத்தை போக்கி கலைகள் வளருமாறு அருளி தன்னுடைய பெருமை தன்னுடைய சடாமுடியில் சூடி அவனை பெருமைப்படுத்தியவன். அதான் சொல்றார், அந்த வளைந்த பிறைச்சந்திரனை தனது தலையில் சூடிய எம்பெருமான் உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடியவன். அவனுடைய நற்பண்புகள் அனைத்தையும் சொல்லி பொன்னூசல் ஆடுவோம்னு இந்த பாட்டுல சொல்றாரு. மாதாடு பாகத்தன் உத்தர கோஷமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் போதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான் காதாடு குண்டனங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு பூன்முளையில் பொன்னூசல் ஆடாமோங்கிற. மாதாடு பாகத்தன் உமையை ஒரு பாகமாக கொண்டவன் உத்தரகோசமங்கில் இருக்கக்கூடிய எம்பெருமான். தாதாடு கொன்றை, தாது என்ன அந்த கொன்றை மலர்ல இருக்கக்கூடிய மகரந்தங்கள் சிந்தக்கூடிய அந்த கொன்றை மாலை அணிந்த சடையை உடையவன். போதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தோல் பிறவிங்கிறார். நாய் போன்ற எண்ணை தன் அடியார்களில் ஒருவராக சேர்த்து கொண்டான்கிறார். அது மட்டும் இல்ல, தொல்பிறவி தீதோடா வண்ணம்ங்கிறார். பிறவி என்கிற அந்த தலையில சிக்கா வண்ணம் என்னை அறுத்தான், பிறவி வேற அறுத்தான்கிறார். காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பார். அணிகலன்களை சுமந்து தாமரை மட்டுக்கள் போல அசையக்கூடிய அந்த தனங்களை உடைய பெண்களே எம்பெருமானின் அந்த காதில் அசைகிற குண்டலங்களை எண்ணி உருகி பாடி பொன்னூசல் ஆடுவோங்கிற.
அதாவது உமையொரு பாகனாக இருந்த எம்பெருமான் முதல்ல வந்து குருநாதராக வந்து அனைத்தையும் கடந்து நின்று அடியார் நடுவில் என்னையும் இருத்தினான்கிறார். கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டுங்கிறார். அப்படி ஆட்கொண்ட நிலையில தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய பிறவிகள் இருந்த சஞ்சிதம் பிராரத்த வினைகள் இந்த பிறப்புல நம்ம செய்யறதுனால சொல்லாலேயோ செயலாலேயோ மனதால் வரக்கூடிய வினைகள் ஆகாமிய வினைகள். அந்த வினைகளையும் போக்கினாருங்கிறார். அதன் பயனாக என்னுடைய பிறப்பும் அறுபட்டு போச்சுங்கிறார். சஞ்சித வினைங்கிறது நம்ம ஒவ்வொரு பிறவிகளிலும் செய்யக்கூடிய வினைகள் சேமிப்பு நிதி போல இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்தா நம்மளால தாங்க முடியாதுன்னு கொஞ்சம் தான் கொடுத்து அனுப்புவார். வரும்போது நம்ம வாங்கி கொண்டு வர பிராப்தம், அதான் அவனுடைய பிராப்தம்ங்கிறாங்கல்ல, அதான் பிராரத்த வினை. நம்ம இந்த பிறவிகள்ல எடுக்கக்கூடிய செயல்கள்ல செய்யக்கூடிய வினை ஆக்காமிய வரக்கூடிய வினை, அதனால ஆக்காமிய வினை. அததான் சொல்றாரு. அந்த சஞ்சித வினையை வைப்பு தொகை போல வைத்து விட்டு ஒரு பகுதியை மட்டும் நடைமுறை கணக்கு போல இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொண்டு வரோம். அந்த பிராரத்த வினையை அனுபவித்து கொண்டே நம்ம வாழ்க்கை ஓடுது. இந்த வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களுக்கேற்ப ஆகாமிய வினை நமக்கு விளைகிறது. இந்த ஆகாமிய வினை ஒரு பிறப்பில் அன்றாடம் தினம் வரக்கூடியது. ஏன்னா இந்த பிறப்புல ஒவ்வொரு நாளும் எத்தனையோ செயல்களையும் நம்ம செஞ்சிருப்போம். அதன் பயனாக நன்மையோ தீமையோ நல்ல வினையாகவும் தீய வினையாகவும் ஆகாமிய வினை மாறும். இது நாள்தோறும் வளர்ந்துகிட்டேதான் இருக்கும். வளர வளர இது என்ன அடுத்த பிறவிக்கு இது வித்தா போயிடும். இந்த ஆகாமிய வினைய களைஞ்சாதான் பிறப்பு அறுபட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தொல்பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பு இருப்பான்ங்க. அப்படி என்னுடைய பிறப்புகளை அறுத்த எம்பெருமானின் புகழை பாடி நாம பொன்னூசல் ஆடுவோம்னு சொல்றாரு. இதுவரைக்கும் மணிவாசகர் அருளாலும் எம்பெருமான் அருளாலும் உங்களை போன்ற அடியார்கள் அருளாலும் நம்ம மணிவாசகர் எழுதிய அந்த திருவாசகத்துல பொன்னூசல்ல 6 பாடல்களை பார்த்திருக்கோம். மிச்ச பாடல்களை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இதுவரையும் பொறுமையோடு கேட்டார் வந்த அடியார்களுக்கும் வராத அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மணிவாசக பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி மணிவாசகர் பெருமான் திருவடியை வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் ஐந்தெழுத்தை தொழாப்பிளையும் சொல்லாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் புகழலால் அபிராமி கடைக்கண்களே. சண்முகத்தரசே போற்றி சரவண பவனே போற்றி நுண்ணிய கல்வி ஞானம் நொடியினில் அருள்வாய் போற்றி பன்னிடும் தொழிலில் வெற்றி பழிக்குரல் பவனே போற்றி மன்னிய நோய்கள் எம்மை வருத்திடாது ஒளிப்பாய் போற்றி மண்ணிலம் மக்கள் சுற்ற மகிழ்ந்திட காவாய் போற்றி கந்தனே போற்றி போற்றி கடம்பனே போற்றி போற்றி வான்முகில் வளாதிவைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதியை விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதியை விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் சொற்பொழிவின் முடிவாக மிக அற்புதமாக விளக்கத்தை கொடுத்து வருகிறார் பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த 1 மணி நேரம் இந்த பொன்னூசல் குறித்தும் அம்மா அழகா சொல்லிட்டு வந்தாங்க. இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி குறித்து அடியார் பெருமக்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா பேசலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா தெளிவா நீங்க இந்த சொல்லாடல் குறித்து கேட்கணும்னாலும் நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். சிவபெருமானே. ஆமா, அந்த விட்டு போன பாடல் வந்து தேவி அம்மா தான் மென்ஷன் பண்ணி ஒரு நாள் நீங்க 18வது பாட்டுன்னு சொன்னாங்க. அது எந்த பகுதின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சிவபெருமான் சிவசிவா. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. வேற யாராவது பேசணும் ஆசைப்படுறீங்களா? திருவருள் கருணையினால எல்லாமே எளிமையா இருந்தது. உந்தி பெற உந்தி பெற. ஆமா, உந்தி பெறன்னா ஒரு பறவையை சொல்லி ஒரு இடத்துல சொன்னாங்க.
அந்த இங்க உந்தி பெறது. உண்டிப்பறைன்னு ஆனால் சொல்லக்கூடியது வந்து பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுன்னு தான் சொல்றாங்க. அதாவது நம்ம இந்த காலத்துல கோகோன்னு ஒரு விளையாட்டு விளையாடுறோமே, அது மாதிரி அந்த ஆமா காலத்துல ஆமா. வந்து இல்ல உந்தி அதாவது பெறன்னா குத்துக்காலிட்டு சிறுமிகள் உட்காந்துக்குவாங்களாம். திடீர்னு பறவைகள் போல கைய விரிச்சுக்கிட்டு எழுந்து ஓடி போய் திரும்பவும் கைய மடக்கிக்கிட்டு உட்கார்ந்து எந்திரிச்சு விளையாடுறது தான் உந்தி உந்தி விளையாடுறதுனால தான் உந்தி பறங்கிற விளையாட்டு இந்த உந்தி பெற. குழந்தைங்கலாம் விளையாடுது. அத பார்த்தோனே மணிவாச பெருமானுக்கு அந்த நினைவு வந்து அத பாடுறாருன்னு சொல்றாங்க. உந்தி பெறன்னு இது ஒரு பக்கம். இது அழகா சொன்னீங்க. எனக்கு அதான் இன்னைக்கு தான் முதல் புரிஞ்சுக்கிறேன் நானு. ஆனா அதுக்கு முன்னாடி சித்தாந்தத்துல உந்தி பெறன்னா, இது பறவைய ஏதோ உந்தி உந்தி பறக்கிற பறவைய பத்தி சொன்ன மாரியே நான் நெனச்சுட்டு இருந்தேன். பரவால்ல, பரவால்ல. அழகா இத எடுத்து உவமை அந்த கோகோ வேற சொன்னீங்கல்ல. கோ அப்படி சொன்னோனே ஓடுவாங்க அந்த பெண்கள். ஆமா கோகோ பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். நல்லது, நல்லது, நல்லது. அற்புதம், 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 அற்புதம். நன்றி, நன்றி, நன்றி. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அ இதுகாரும் பொறுமையா இருந்த கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே இந்த சொற்பொழிவை அம்மா அவருடைய இந்த திருவாசகம் என்னும் தேனை செவிமடுக்க தவறாதீர்கள் என்று சொல்லி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அத்துணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா எல்லா வாழ்த்தையும் அம்மாவே சொல்லிட்டாங்க. நானு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலான்னு பாடலான்னு பார்த்தாலும், அம்மா வந்து அது பாடல இல்லம்மா நீங்க? மண்ணில் நல்ல வண்ணம் பாடல் அதுல இன்னைக்கு. வான்மையில் வளாது தேகமும் பாருங்க. நான் பாடிர்றேன் அத. "மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே." திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோறுசை தனிவேல் வாழ்க, புக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை தவறாம இரவு 8 மணிக்கு வந்து பங்கெடுக்கும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம திருச்சிட்டம். அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம.